மார்னாதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு காத்திருக்கிறவர்களுக்காக ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். காத்திருப்பு இருக்கிறதுல ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் வெயிட்டிங். தேவனுக்காக காத்திருக்கிறவர்களை தேவன் வெறுமையாய் விட மாட்டார். தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற ஜனங்களை தேவன் வெறுமையாய் விட மாட்டார். அப்போ காத்திருப்பது ரொம்ப வழி நிறைந்த ஒரு பாதைதான். ஆனாலும் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் விசேஷ காரியத்தை வைத்திருக்காருன்னு வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் என்னன்னா, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25 வசனம் சொல்லுகிறது, நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் நம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அவர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, 2 வார்த்தை, காத்திருப்பு, தேடுகிறது. அப்போ காத்திருக்கும் பொழுது யூ ஹவ் நத்திங் டு டூ. நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவருக்காக வெயிட் பண்ணும் பொழுது, நிறைய நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். இதை செய்வேன், இப்படி செய்வேன், இதை நடத்துவேன், உனக்கு இதை செய்ய போறேன். கர்த்தர் பேசி அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி எதுவுமே மாறாத மாதிரி இருக்கும். ஆண்டவரே, உடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் சுற்றி எதுவுமே மாறல, இது என்னது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ வெயிட் பண்ணி, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற பிள்ளைகளை மாத்திரம் எதுவுமே யாருமே செய்ய முடியாது. இனிஷியலா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்பொழுது பாதை வலியும் வேதனையும் அது துயரமும் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனா எப்பொழுதுமே அதல்ல. வனாந்தரம் எப்பொழுதுமே கிடையாது. காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே ரொம்ப மகிமையான பிரம்மாண்டமான காரியத்தை தான் கொடுப்பார். எவருக்குமே கொடுக்க முடியாத காரியத்தை தான் அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுப்பார். அப்போ காத்திருக்கிற நமக்கு விசேஷ காரியத்தை வைத்திருக்கார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அதே போல காத்திருக்கும் பொழுது தேவனை அதிகமாய் தேடுங்கள், அதிகமாய் அவரை பின்பற்றுங்கள், அதிகமாய் அவரை உறுதியை பற்றி பிடிங்கள். அப்படி அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது தேவன் விசேஷ காரியத்தை தேவன் செய்வார். ஏன்னா காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களை உருவாக்குவார், உடைக்குவார். உங்களுக்கு அதிகமாய் தேவன் தேவை. மற்ற சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களை விட உங்களுக்கு அதிகமாய் தேவன் தேவை. ஏன்னா நீங்கள் மற்ற ஜனங்களைப் போல உலகத்தையோ உங்கள் காரியத்தையோ உங்கள் ஞானத்தையோ உங்கள் நம்பிக்கையோ நீங்கள் சார்ந்து கொண்டுள்ள, நீங்கள் முழுக்க தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய வல்லமையும் சத்துவமும் தேவை. அந்த பாதையை கடந்து, ஏன் அந்த பாதையில தேவன் முதலாவது அனுமதிக்கிறார்? நீங்கள் அதில் ஜெயம் பெற, ஜெயிப்பதற்காக தான் பாதையிலே அனுமதிக்கிறார் தேவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் இந்த பாதை எதுக்கு, இந்த கஷ்டம் எதுக்கு, இந்த குறைவு எதுக்கு, இந்த தாழ்ச்சி எதுக்கு, இந்த வேதனை, இந்த அவமானம் எதுக்கு? இதெல்லாமே ஒரு பக்கம் உங்களை உருவாக்கும், ஒரு பக்கம் ரியாலிட்டியை கற்றுக் கொடுக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு பாதையிலுமே உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. நீங்க உங்களுடைய சுய புத்தியில எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை தேவை. தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து அதன் பிரகாரமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரு அழகான ரூபத்துல தேவன் உங்களுக்கு கொண்டு வருவார். உங்க கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். எப்படின்னா, உங்களை வைத்து தேவன் பலமான பயங்கரமான காரியங்களை செய்வார், விசேஷ காரியத்தை செய்வார். ஒரு குறைவு, ஒரு தாழ்ச்சி எதுவுமே இருக்காது. அப்போ காத்திருக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆனா அதே போல காத்திருக்கும் பொழுது அதிகமாய் தேவனை பிடியுங்கள். அதிகமாய் தேவனிடம் என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளுமோ அதெல்லாமே கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருங்க. காத்திருக்கும் பொழுது உங்களுடைய அஸ்திபாரத்தை இன்னும் நீங்கள் ஆழமாக்கிக் கொள்ளுங்கள். வழிகள் இருக்கட்டும், வேதனைகள் இருக்கட்டும், போராட்டம் எல்லாமே இருக்கட்டும், கஷ்டம்தான், கஷ்டம்தான். இட் இஸ் நாட் ஈஸி கிடையவே கிடையாது, கஷ்டம்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரவும் பகலும் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்காக பிரயாசப்பட கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு பின்பாக ஓட கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய உத்தமத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல உங்க வாழ்க்கையில சுற்றி எல்லா பக்கமே உங்கள் நீதியை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். ஒருவரும் நம்மள எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவிற்கு தேவனுக்குள்ள அவருடைய சத்துவத்துல நீங்க பலப்படுங்க. காத்திருக்கும் பொழுது நீங்கள் நிறைய காரியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நாம் சுதந்திரிக்கும், நாம் செயல்படும் ஒரு காலம் இருக்கு. செயல்படும்னா அதிக ஞானம், அதிக உத்வேகம், அதிக பலம் வரும். செயல்படும் பொழுது நம்மளால காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. செயல்படும் பொழுது நம்மளால காரியங்களை அபியாசப்படுத்த தான் முடியும். ஆனா காத்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது சகல காரியத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா நாம் சுதந்திரிக்க ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல இங்க கற்றுக்கொண்ட காரியத்தை நீங்கள் அங்க சுலபமா எடுத்து பயன்படுத்தலாம். காத்திருக்கிறது முட்டாள்தனம் இல்ல, காத்திருக்கிறதை விட புத்திசாலித்தனம் வேற எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இது என்ன வார்த்தை? சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் கான்கரிங்கும். பாருங்க, சாந்தம்னா அவங்க ரொம்ப காமா இருப்பாங்க.
கான்கரிங்னா என்ன? நீங்க தேசத்த, ராஜ்யத்த போய் பிடிக்கணும். அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி, எவ்வளோ பெரிய ஞானம், எவ்வளோ பெரிய தைரியம், எவ்வளோ பெரிய ஆளுமை திறன் வேணும். இதெல்லாம் வேணும்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஏன் தெரியுமா? பூமியை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கவனிங்க. ஒரு சின்ன காரியத்த செய்யணும்னா, சாதாரண மனுஷன் வச்சு செய்யலாம். ஆனா ஒரு பெரிய காரியத்த செய்ய, உங்களுக்கு பலமோ, உங்களுடைய உடல் உழைப்போ இதெல்லாம் விட ஞானம் அதிகமா தேவை. ஒரு பெரிய காரியம் செய்யணும்னா, உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்க விட உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்கில்ஸ், ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் அதிகமா தேவைப்படுது. அப்போ ஞானம் ஆண்டவர் சொல்லுகிறார், "நீ எத சம்பாதிக்கலனாலும் பரவால்ல, ஞானத்த சம்பாதி. உனக்கு எது இல்லனாலும் பரவால்ல, புத்திய சம்பாதித்துக் கொள்ளுன்னு" தேவன் சொல்லுகிறார். ஏன்னா, நம்ம வைத்திருக்கிற வெள்ளி, பொன்னு, வைரம் இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஞானமும் புத்தியும் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்னு வசனம் சொல்லுகிறது. அந்த வெள்ளி, பொன்னெல்லாம் எதன் மூலியமா நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னா, அந்த ஞானத்தின் மூலியமாக ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா, உலக ஜனங்கள் எல்லாமே வெள்ளி, பொன்னு அந்த பொருட்கள் மீது போகும்போது, நீ ஞானத்துக்கு பின்பாக போகும்போது அந்த பொருட்கள் எல்லாம் அந்த ஜனங்களையும் சேர்த்து நீ ஆளுகை செய்யலாம். இதைத்தான் தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப ஏன் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னா, சாந்த குணம் இருக்கும்பொழுது அவர்கள் பொறுமையா யோசிப்பார்கள், அவர்கள் சிந்திப்பார்கள், அவருடைய ஒவ்வொரு அடியுமே நிதானமா இருக்கும். ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா உங்களுக்கு முதலாவது நிதானம் தேவை. இதுதான் சரியான பாதை. இதை உலகம் புரிஞ்சுக்காது. இந்த பொசிஷன்ல இருக்குன்னா அவர்கள் இப்படி பேசுவாங்க, இப்படி செய்வாங்க, இது இருக்கும், அது இருக்கும். அவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் தப்பு. ஏன்னா அவர்கள் என்ன பார்க்கிறார்களோ, அவர்களை சுற்றி என்ன சொல்லப்படுதோ அதை நம்புகிறார்கள். அவர்கள் உண்மையாவே எதையுமே உணர்ந்து சொல்லுகிறது இல்ல. ஜனங்கள் எப்படி தெரியுமா? ஒரு மந்தையை பின்பற்றுவது போல தான் பின்பற்றுவார்கள். ஒரு ஆட்டு மந்தையை நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். அந்த ஆட்டு மந்தை எப்பயுமே அந்த குரூப்பா தான் போகுமே தவிர தன்னிச்சையா தனியே செயல்படவே செயல்படாது. ஜனங்கள் எல்லோருமே மற்றவர்கள் செய்யறதை பார்த்து, ஓ இது சரி அது சரின்னு மற்றவர்கள் செய்யறதை தான் செய்வார்கள் தவிர எது சரி எது தவறு அவர்கள் நிதானிக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த பலன் இல்லை. மற்றவர்களை பார்த்து 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 செய்யும் பொழுது அவர்களுடைய சிந்தை எல்லாமே என்ன தெரியுமா? மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா தேவனை பின்பற்றுகிற நமக்கு தேவன் வித்தியாசமான பாதை வச்சிருக்கார். அது உலகத்திற்கு வேறுபட்ட பாதை, உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய பாதை. அதற்கு காத்திருப்பு ரொம்ப அவசியம். காத்திருக்கிற ஜனங்களுக்கு தான் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ப்ராசஸ் கஷ்டம்தான். ஆனா காத்திருக்கிற எல்லோருக்குமே தேவன் பயங்கரமான காரியத்தை கொடுத்தார். ஆபிரகாம் 25 வருஷம் பிள்ளைக்காக காத்திருந்தார். ஒரு பிள்ளை அல்ல, சந்ததி, தேசம், ஒட்டுமொத்த உலகமே ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். யோசேப்பு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அவர் கஷ்டப்பட்டார். ஒரு நாள்ல ஜெயில இருக்கிற மனுஷனுக்கு சிங்காசனத்தை கொடுத்தார். காத்திருக்கிறவர்களுக்கு எப்பயுமே தேவன் பெஸ்டானதை கொடுப்பார். ரொம்ப பெஸ்ட். அது உலகத்துல எவருமே கண்டிராத காரியமா தான் இருக்கும். வசனம் சொல்லுகிறது அல்லவா? தேவனை நோக்குகிற ஜனங்களுக்கும் தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல கூட தோற்றல. அத்தனை பயங்கரமான காரியத்தை அந்த ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அப்ப இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் சுதந்திரத்துக்கொண்டா உங்களுக்கு நிதானம் தேவை. அந்த நிதானம் உங்களுக்கு காத்திருப்பு காரியத்திலேருந்து தான் தேவன் கற்றுக் கொடுப்பார். எதுவும் வேண்டாம். தேவனை மாற்றம் உறுதியா பற்றி பிடிங்கள். எது வேணா மாறட்டும். தேவனை உறுதியை சார்ந்து கொண்டுங்கள். தேவன் நமக்கு விசேஷ காரியத்தை கொடுப்பார். தேவன் நமக்கு பலமான காரியத்தை கொடுப்பார். தேவன் நமக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். எவருக்கு? காத்திருக்கிறவர்களுக்கு. மற்ற ஜனங்களுக்கெல்லாம் சுலபமாக காரியத்தை கொடுக்கப்படும். ஏன்னா அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். அவர்களுக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை. ஆனால் நமக்கு எக்ஸ்ட்ராடினரியான லைஃப்பை தேவன் வைத்திருக்கும் பொழுது நம்மை அதிகமாய் காத்திருக்க வைப்பார். காத்திருக்கிற காலத்துல தேவன் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்து கொடுப்பார். விசேஷமானது. அப்ப காத்திருக்கும் பொழுது தேவனை நம்ம இன்னும் அதிகமா நெருங்கணும். காத்திருக்கும் பொழுது உங்களை நீங்க நிறைய பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நான் எப்படி நடந்து கொள்ளணும், ஆண்டோடைய வாக்குத்தத்தை நல்லா ஸ்டடி பண்ணுங்க. ஆண்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை முதலாவது எழுதி வைத்து அதை புரட்டி பாருங்கள். அதுல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு என்ன செய்ய போகிறார், என்ன காரியத்தை வைத்திருக்கார். ஏன்னா நான் செத்து போன தேவனை ஆராதிக்கல, நான் உயிரற்ற தேவனை ஆராதிக்கல, நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும் தேவனை துதிப்பதுதான் பலம். யோசித்து பாருங்கள். உலக ஜனங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் இல்லை. தேவனுடைய ஜனங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னு தெரியுமா? உலக ஜனங்கள் நல்லா இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் செய்வார்கள், போவார்கள், வருவார்கள். ஆனா நாம் வெறுமையிலும் தேவனை துதிக்கின்ற ஜனங்களா இருக்கிறோம். குறைவிலும் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களா இருக்கிறோம். அப்ப இப்படி பின்பற்றும் பொழுது தேவன் நம்மை விட்டு விடுவாரா? இல்ல. வெறுமையில தேவன் துதிக்கிறவர்கள் தான் பலமானவர்கள்.
வெறுமையிலே ஒன்றுமே இல்லாம போது தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதை விட பலம் வேற ஏதாவது இருக்கா? செஞ்சா நன்றி சொல்லலாம், செய்யாமருக்கு போய் நன்றி சொல்ல முடியுமா? ஆனா தேவனிடம் நன்றி சொல்ல நாம் பழகி இருக்கிறோம் அல்லவா? தேவனை அவ்வளவு நம்புகிறோம் அல்லவா? தேவன் நம்மை விட்டு விடுவாரா? தேவன் நம்மை ஒன்றுமில்லாமல் விடுவாரா? அவமானம் நடந்தாலும், குறைகள் இருந்தாலும், தாழ்ச்சி இருந்தாலும், வறட்சியிலும் நம் தேவனை உறுதியை பற்றி பிடிக்கிறோம் அல்லவா? நமக்கு செய்யாமல், நமக்கு விசேஷ காரியத்தை கொடுக்காமல் வேற எவருக்கு தேவன் கொடுக்க போகிறார்? நம்மை விட பலமானவர்கள் எவருமே கிடையாது. தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை விட பலமானவர்கள் எதுவுமே கிடையாது. வேற எவருமே கிடையாது. உலகத்தை பிடிக்கிற பெரிய பெரிய ஞானவான்கள் பலமானவர்களா? கிடையாது. உலகத்திலேயே பின்பாக இருக்கிற ஜனங்கள், உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை படைச்சவங்க, பெரிய இன்வென்ஷன் செஞ்சவங்க, உலகத்தை பிடிச்சவங்க, கான்கர் பண்ணவங்க, அவர்களெல்லாம் கிடையாது. அவர்களை விட பலமானவர்கள் தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் தான். அதெல்லாம் வசனம் சொல்லுது, உனக்கொப்பானவன் யார்? உனக்கொப்பானவன் யார்? உனக்கொப்பானவன் ஒருவனும் கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உன்னோடு இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஸ்டடி பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கை குறித்து தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை நோக்குங்க. பயங்கரமான பராக்கிரம் நிறைந்த வல்லமையான பெரிய தேவன் என்னோடு இருக்காரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஜனங்களோடு ஜனங்களா இல்லாம தனித்து தேவனுடைய காரியத்தை தன்னிச்சையாய் செயல்படுத்துகிற நம்மை விட விசேஷமான ஜனங்கள் வேற யாரா இருக்க முடியும்? ஏன் தெரியுமா? ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கார். நம்முடைய சொந்த பலம். நான் நம்முடைய ஜனங்கள் பெருசு, நாம் பெருசு, நாம் பெருசு சொல்றது நம்முடைய பலத்தை வைத்தில்ல. என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அப்போ அவர் பெரிய தேவனா இருப்பதனால நான் விசேஷமானவள், அவர் மகிமையான தேவனா இருப்பதனால நீங்கள் விசேஷமானவர்கள். அதான் என் கூட இருக்கிறவர் பலமானவர், என் கூட இருக்கிறவர் பயங்கரமானவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற தேவன் பெரியவர். அப்ப அவரை சார்ந்து கொண்டு நம்ம வாழ பழகி கொள்ளணும். காத்திருக்கிறவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பானது. அவரை உறுதியை பற்றிவிட்டீங்க. விசேஷ காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஒரு விஷயம் நம்ம ஆண்டவனுக்கு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, தேவனே, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, என்னை பலப்படுத்துறதுக்காக நன்றிப்பா. உமக்காக காத்திருக்கிறேன். இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, என்னை ஸ்ட்ராங்கா மாத்துங்க. இந்த காத்திருப்பு காரியத்துல நான் இன்னும் அதிகமா உழைக்க, இன்னும் அதிகமா தேட, இன்னும் அதிகமா சார்ந்திருக்க என்னுடைய ஆவி இன்னும் தட்டி எழுப்புங்க. எனக்குள்ளே அந்த அக்கினி எப்பொழுதுமே இரவும் பகலும் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்காக இரவும் பகலும் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும் சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். இப்போ தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை செய்வார். ஒரு விஷயம் ஜெபிக்கலாம் வாங்க. மகா பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையிலே வாசம் செய்யும் இந்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது ஆண்டவரே. அநேக ஜனங்கள் உமக்காக காத்திருக்கிற ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்போ உடைய வார்த்தை இருக்குது, ஏன் இன்னும் காரியமா இல்லை, ஏன் இன்னும் நீர் செய்யல, ஏன் ஆண்டவரே, உமக்காக தானே காத்திருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேனே, உங்களுடைய வார்த்தையை பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவு காரியங்கள் செய்கிறேன், என்ன ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு ஹிருதயத்துல ஒவ்வொரு நாளும் அவருடைய கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவனை காத்திருக்கிற அவர்களுக்கு நீர் விசேஷ காரியத்தை வைத்திருக்கிறீர், பலமான காரியத்தை வைத்திருக்கிறீர், மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறீர், பயங்கரமான காரியத்தை அவங்களுக்காக வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பயங்கரமான காரியத்தை செய்யும் தேவனை நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீர் கொடுக்க போகிற அந்த விசேஷ காரியத்திற்காக நன்றி. உலகத்திலே ஒருவருக்கும் கொடுத்திராத பயங்கரமான காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்ய போகிறீர் ஆண்டவரே. எவரும் பார்த்திராத காரியத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இது புதிய பாதை, இது வித்தியாசமான பாதை, ஒருவரும் நடந்திராத பாதை. அந்த பாதையில் அவர்களை நடத்த போகிறீர். அதனுடைய ஆசீர்வாதமும் எவரும் பெற்றிராத ஆசீர்வாதம். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிறைத்தரல போறமைக்காக நன்றி. அவர்களை உம்முடைய அக்னியினால் நிரப்பும் ஆண்டவரே. அந்த அக்னி இரவும் பகலும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கட்டும். அவர்களை விசேஷமாய் மாற்றுங்க, பலமான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நிறைத்தரல போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டமைக்காகவும் அவர்களின் ஆசீர்வாதமைக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.